தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலுடைய காரியங்களை ஜெயமாய் இருக்க செய்த தேவன். அப்படின்னா என்ன? தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னா, தானியேல் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறாரோ அது எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எல்லாத்தையுமே கர்த்தர் ஜெயமாய் நடாத்தினார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் தானியேலின் காரியங்களை ஜெயமாய் நடத்தின தேவன். அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்கின தேவன் நம்முடைய காரியங்களையும் கூட ஜெயமாக்கவே விரும்புகிறார். உங்களுடைய காரியங்களையும் கூட இன்றைக்கு ஜெயமாக நடைபெறுவதற்கு உதவி செய்யவே அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருப்பதற்கு நம் வேதாகமத்திலே தானியேலை சற்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தானியேல் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்கத்தினுடைய மிக முக்கியமான சில காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில முதல்ல அவன் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் உடையவனாக இருந்தது எங்கள் வேதத்திலே பார்க்கலாம். தானியேல் ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சாலிடா ஒரு முடிவெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆதி தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தானியேல் பாருங்க, தனக்கு நல்ல ஒரு அருமையான இடம், கிட்டத்தட்ட இந்த ஐஏஎஸ், இந்த சிவில் சர்வீசஸ், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த இதுகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மேன்மையான இடத்துல பணியாற்றக்கூடிய ஒரு தானியேல் ஒரு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டிருந்தாலும் ராஜாவுக்கு முன்பாக பணி செய்வதற்கு சௌந்தரியம் உள்ள அழகுள்ள பழுதற்றுன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கோம். அவங்கள ஒரு 3 வருஷம் அவங்கள ஒரு 2 ஆண்டுகள் வைத்து அவங்களெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள கொண்டு வந்து போடுவாங்க. அதுதான் இன்றைக்கு நம்ம இந்தியாவில் கூட அந்த ஐஏஎஸ் அப்படின்ற கூடிய ஒரு இது அந்த நடைமுறைக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த தானியேலுக்கு அங்கே ராஜாவுடைய போஜனத்திலிருந்து தான் கொடுக்கப்படும். அங்கிருந்தான் பானங்கள் வரும். இவைகள் தீட்டுண்டாக்கும் என்று சொல்லி அறிந்து இவைகளினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த காலத்துல நம்மை அநேக காரியங்கள் தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் தான் நாமும் வாழ்கிறோம். ஆனால் அன்றைக்கு தானியேலும் கூட அங்க இருந்த அத்தனை பேர் கூட தான் தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், ராஜாவினுடைய போஜனத்துல அவன் பானம் பண்ணுகிறதுல தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி, தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று. அதை பிரதானிகளுடைய தலைவன்கிட்ட சொல்லும்போது கூட அவன் சொல்றான், உங்களை மூக கலை இல்லாம பார்த்தா அவர் என்ன சத்தம் போடுவார், என்ன தண்டிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் தேவனுக்கு முன்பாக தீட்டில்லாதவர்களாய், அதாவது உலகத்தால் கரைபடாதபடிக்கு அல்லது பாவத்தினால் நாம் கரைபட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, மேன்மையானவைகளை நாம் பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருக்கிறதுக்கு முதல் காரியம், அவன் தேவனுக்கு பயந்ததுனால அவன் ராஜாவுடைய போஜன பதார்த்தங்கள் அந்த எல்லாம் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சுத்தத்தை, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதை
நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு அநேகர் உலகத்தால கரைபட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. உலகத்தை காண்பிப்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவே இல்லை. உலகத்தை மேன்மைப்படுத்துறது அது உலகத்தார் தான் உலகத்தை மேன்மைப்படுத்துவாங்க. பைபிள வசனம் சொல்ல அவர்கள் உலகத்தார், ஆகவே அவர்கள் உலகத்தை குறித்து பேசுவார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கும், உலகம் அவர்களை சிநேகிக்கும், இவர்களும் உலக சிநேகத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. இந்த உலகத்திலே தான் நாம் கரைதிரையற்றவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் நாம் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம், அது கரைதிரையற்றதாக, அது உலகத்தால் தீட்டுப்படாததாக, அதாவது மாம்சத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களினாலே அது தீட்டுப்படாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு முன்னாடி மனம் திரும்புதல்ன்றது நம்ம தான் அது செய்யணும். ஆண்டவர் சொல்லிடுவார், இது நல்லது இது கெட்டதும்பார், நன்மை தீமையை நமக்கு முன்னாடி வைப்பார். நன்மை வேணா நன்மை எடுத்துக்கலாம், தீமை வேணா தீமை எடுத்துக்கலாம். அது ஆண்டவர் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டார். ஆகவே நாம் தானியேலை போல ஒரு இந்த காலகட்டங்களிலும் கூட நாம் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே போல தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேலுடைய வாழ்க்கையில அவர்கிட்ட நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருந்தது, நல்ல ஃபெலோஷிப். தானியேல் நீங்க அந்த பிரச்சனை வரும்போது சம்பவத்துல பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஜெப நண்பர்களா இருக்கக்கூடிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கூட்டிக் கொள்கிறார்கள். இவர்கள் 4 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நல்ல ஃபெலோஷிப், அதாவது அவர்கிட்ட இருந்த ஃபெலோஷிப் நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருந்தார்கள். இவர்கள் உலகத்துக்கு அடிமைகளாக இருக்கவில்லை. இவர்களும் தேவனை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். நிறைய பேர் அங்க கொண்டு போகப்பட்டாங்க, சிறை கைதியா கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அதுல எத்தனையோ பேர் இருந்தா கூட இந்த 3 பேர், தானியேல் கூட இருந்த அந்த 3 பேருமே எப்படி தானியேல் இருந்தாரோ அதை போலவே இருக்கக்கூடியவர்கள். அவர்களும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க. அப்ப நம்முடைய ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல. அதனாலதான் பொதுவாக சொல்லுவான், உன் நண்பனை சொல்லு, உன்னை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய ஃபெலோஷிப், சரியான ஃபெலோஷிப்பை வைத்திருந்தால் நம்முடைய காரியங்கள் வெற்றியாவதற்கு அது அனுகூலமாக மாறும். அன்றைக்கு எல்லாரையும் வெட்டி போடக்கூடிய சூழ்நிலை வருகிறது. தன் சிநேகிதரோடு கூட, தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து போய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துல வாழும் பொழுது நாம் யார் கூட அதிக உறவு வைத்திருக்கிறோம்? ஆண்டவரோடு கூட முதல் உறவு, அதுக்கப்புறம் ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிறவர்களோடு கூட நம்ம உறவு இருக்கணும். நம்ம ஃபெலோஷிப் அப்படிப்பட்ட ஃபெலோஷிப்பா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். 3வது எளிமையா நான் சொல்ல விரும்புகிற, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தானியேல்ல 6ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க போட்டிருக்கோம். அங்க தானியேலோட அந்த ராஜா, தரி ராஜா சிங்க கபிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் நைட்டு தூங்காம அவர் வேகமா ஓடி வந்து அவர் கேட்கிறாரு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன் தேவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க, சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை அவன் கேட்கிறதாக 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பதில் அப்படியே சொல்றார் பாருங்க. 24ஆம் வசனத்துல தானியேல் சொல்றார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு உடனே அவரு தானியேல் பதில் சொல்றாரு. 22ஆம் வசனம் சொல்றாரு. 21ல, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். பாருங்க, அந்த நீதிக்கேடு செய்யாத ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில வாழும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அநீதியை செய்வதற்கு துணிகிற ஒரு உலகம் இது.
இதுல இன்றைய காலகட்டங்கள்ல கிறிஸ்துவர்களும் எந்த நிலைக்கும் போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, இங்கு தைரியமா சொல்றாரு, நான் உமக்கும் நான் நீதிக்கேடு செய்யல, ராஜாவே உங்களுக்கு நான் கெடுதி செய்யல அப்படின்றார். நான் நீதிக்கேடு செய்யல. ஏன் ஆண்டவர் அந்த சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார் அப்படின்னா, நான் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அடுத்து நான் நீதிக்கேடு செய்யாமலாய் இருந்தேன் அப்படி சொல்கிறார். இன்றைக்கும் கூட நாம் இருக்கக்கூடிய இடத்துல நம்மை குறித்த நல்ல சாட்சிகள் இருக்க வேண்டும். நாம் நீதிக்கேடு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஆதாயம் கிடைத்தால் எதை வேண்டாலும் செய்யலாம் என்கிற சூழ்நிலைக்கு போகக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாகவும் சரி, நாம் மற்றவர்களுக்கு முன்பாக சரி, நீதிக்கேடு செய்யாதவர்களாக நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறப்பாக நம்ம காரியம் ஜெயமா இருக்கும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. தேவன் நீதியை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட நாம் நீதியாய் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேக நீதிகளை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அந்த நீதியில, தேவனுடைய நீதியில நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனுக்கு முன்னாடியும் குற்றமற்றவனா இருக்கிறேன், நான் உமக்கும் நான் நீதிக்கேடு செய்யல அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தானியேலை போல நாம் நம்மை கரைவிடுத்தாதபடி காத்து கொள்ளுகிற ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு உண்மையான, அதாவது தேவ பிள்ளைகளோடு கூட ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற நல்ல தேவ பிள்ளைகளை நம்ம கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஐக்கியம் வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஏன் ஃபெலோஷிப் ரொம்ப மஸ்ட். அது நாம் வைத்துக் கொள்வது அவசியம். இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் வேறு விதமாக இருக்கிறது. பட் ஆனால் நம்முடைய ஃபெலோஷிப் சரியானதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் அவன் குற்றமற்றவனாக தேவனுக்கு முன்பாகவும் சரி, ராஜாவுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை அப்படி அமையும் பொழுது நம்ம காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஜெயமாக்குவார். இன்றைக்கும் கூட உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல நம்முடைய காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாக்கி தருவார்.